தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற உள்ளது. இந்த சீலாநாயக்கன்பட்டி பகுதியில் நடைபெறும் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 51 நிபந்தனைகளுடன் இன்றைய தினம் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. தற்பொழுது நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் அதாவது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு இந்த தாவேகா மக்கள் சந்திப்பு கூட்டமானது அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கான அனுமதி கேட்ட நிலையில் இன்றைய தினம் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது தற்பொழுது தொடங்குவதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. நிர்வாகிகள் தற்பொழுது உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். 11:30 மணி அளவில் சேலம் காமலாபுரம் விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து காரில் நடக்கும் சீலநாயக்கன்பட்டி மைதானத்திற்கு வருகை புரிகிறார். தொடர்ந்து சீலநாயக்கன்பட்டி பகுதியில் காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட எல்லையான காமலாபுரத்திலிருந்து மாநகர எல்லையான தண்ணீர் தொட்டி வரை கூடுதலாக எஸ்பி அதே போல டிஎஸ்பி என 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல மாநகர பகுதிகளில் போலீஸ் கமிஷனர், துணை கமிஷனர் என 1000 போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக 1400 போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியுள்ள திடல் என்பதால் பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து தடுப்புகள் அமைக்கப்பட்டு சாலையிலிருந்து ஒருவர் கூட அந்த வாகனத்தை நிறுத்தி எட்டி பார்ப்பதற்கு கூட வழி இல்லாத வகையில் தடுப்புகள் முழுமையாக அமைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது கூட்டத்திற்கான ஆயத்த பணிகள் என்று சொல்ல வரையில் தற்பொழுது நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதே போல நிர்வாகிகளுக்கு தண்ணீர், பிஸ்கெட் உள்ளிட்ட ஸ்நாக்ஸ் வகைகளும் கொடுத்துதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த கூட்டம் நடைபெறும் திடலானது சுற்றியும் மலைகள் நிறைந்த பகுதி என்பதால் இந்த மலை மீது யாரும் ஏறிவிடக் கூடாது என்பதற்காக தனியார் பவுன்சர்கள் அதே போல காவல்துறையினர் என 750 பேர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். சரியாக 12 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கும் என்று நிர்வாகிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதற்கான ஆயத்த பணிகள் அதாவது விமான நிலையம் மூலம் விமான நிலையத்திலிருந்து விஜய் அவர்கள் இந்த திடல் நடக்கும் இடத்திற்கு வருகை தர உள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது தொடங்க உள்ளது.